காய்ஸ் டுடே பார்த்தீங்கன்னா தவிட்டுக்குருவி சரிங்களா. தவிட்டுக்குருவி பற்றி தான் சொல்கிறேன். இந்த குருவிக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் இருக்குது. அதாவது தவிட்டுக்குருவி, சாம்பல் நிற குருவி, வெள்ளை நிற குருவி அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு பேர் இருக்குது. இந்த தவிட்டுக்குருவியோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தவிட்டுக்குருவி பார்த்தீங்கன்னா தாய்க்குருவியானது தன்னோட முட்டைகளை அடக்காக்கும் போது, அதாவது தந்தை குருவியும் கூட இருக்கிற சகோதர குருவிகளும் வந்துட்டு அந்த முட்டையை பாதுகாக்கும் சரிங்களா. இப்படி ஒரு மனிதாபத்தோடு இருக்கக்கூடிய இந்த குருவி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க குடும்பமாக சேர்ந்து தான் இந்த குருவியை பார்த்துக்கிறாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பறிக்கிற அந்த முட்டை அந்த குருவி வளர்ந்து பிறகு போடக்கூடிய முட்டையுமே பாதுகாக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை. இந்த முட்டையானது குருவியும், அதாவது 2வது முட்டை பறிக்கிற குருவியும் பார்த்தீங்கன்னா, பறிச்ச குருவி வளர்ந்துருங்களா, அப்போ 2வதாக அடைக்காக்கப்பட்டு பிறக்கக்கூடிய அந்த குஞ்சு பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். அந்த குருவி பார்த்திங்கன்னா, அந்த குருவி வளர வரைக்குமே அந்த குருவி, அதாவது சகோதரர், தம்பி, அண்ணன் அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த குருவிக்கெல்லாம் பாதுகாக்கும் அப்படின்றாங்க. மற்ற இனத்தில் பார்த்திங்கன்னா தாய்க்குருவி மட்டும்தான் தன்னோட முட்டைகளை அடக்காக்கும், பாதுகாக்கும், வளர்க்கும். ஆனால் இந்த தவிட்டுக்குருவியில் பார்த்திங்கன்னா கூட பிறந்த சகோதரர்களும் தந்தை குருவி எல்லாமே சேர்ந்து குடும்பமாக வந்துட்டு தன் முட்டையை அடைக்கப்பாங்களாம். தாய்க்குருவி இறை தேடுவதற்கு போகும். அப்படி போகும்போது இதை வந்துட்டு மற்ற எல்லா குருவியும் பார்த்துக்கும் அப்படின்றாங்க. இந்த தவிட்டுக்குருவி பார்த்திங்கன்னா, தவிட்டுக்குருவியோட வாழ்நாள் பார்த்திங்கன்னா 5 to 6 வருடங்கள். இந்த தவிட்டுக்குருவி இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, தவிட்டுக்குருவி பார்த்திங்கன்னா தனியாக, அதாவது சிங்கிளாக எங்கேயுமே போகாது. ஒரு 10 குருவி, ஒரு 20 குருவி எல்லாம் சேர்ந்து தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குருவி பார்த்திங்கன்னா தென்னிந்தியாவில் தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. என்னங்க நீங்கள் குருவி அழிஞ்சிட்டு வருது, அந்த குருவி இந்த குருவி அப்படின்றீங்களா? அப்படிலாம் இல்லை, குருவி அழிஞ்சிட்டு வந்தாலும் தவிட்டுக்குருவி இருக்குது. ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள். அந்த குருவி பார்த்திங்கன்னா 10, 20 இப்படி கூட்டமாக தான் பாரும், தனியாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இப்படி குருவியே பார்த்திங்கன்னா நல்லா இவ்வளோ ஒற்றுமையாக இருக்குது. கூடி வந்தால் கோடி நன்மை அப்படின்ற மாதிரி மனிதர்களாகிய நாமும் என்ன செய்யணும் அப்படின்னா ஒற்றுமையாக வாழணும், கூடி வாழணும் அப்படின்னு சொல்கிறேன். பக்கத்து வீட்டில் இருக்கிற பக்கத்து பேசாமல் இருக்கிறது, சண்டை இழுக்கிறது அந்த மாதிரி இல்லாமல் குருவி போல் நாமளும் ட்ரை பண்ணுவோம். ஸோ தவிட்டுக்குருவியோட ஒரிஜினல் என்ன அப்படிங்கிறது இதுதான். அந்த தவிட்டுக்குருவினா எப்படி வளரும், எப்படி இருக்குங்கிறது இதுதான் சரிங்களா.